சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் ரொமானியா 2025 இந்த டோர்னமெண்ட்டில் சுற்று 3 இருந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னந்தா ஒயிட் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. நொதிர்பேக் அப்தஸ்தரா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சேனலிங்க முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரக் வந்து ஒயிட் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ பான் டு C4. ஸோ எஸ் பான் டு C4, அதுக்கப்புறம் பான் டு G6, அதுக்கப்புறம் D4 அண்ட் தென் நைட் டு F6, நைட் டு C3. கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஓப்பனிங் வேறு மாதிரி விளையாடினாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது அவங்க டிரான்ஸ்பொசிஷன் பண்ணிவிட்டு ஒரு கிரண்ட்ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு செகண்ட் வந்து நானே என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ பான் டு D5, நைட் F3, அதுக்கப்புறம் பிஷப் G7, பிஷப் டு G5, நைட் E4. ஜென்ரலாக வந்து இந்த கிரண்ட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷனில் இங்கேவே வந்து எக்ஸ்சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. C takes D5. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து மெயின் லைன். ஸோ அதுக்கப்புறம் கேம் வந்து கண்டினியூ ஆகும். கிரண்ட்ஃபீல்டு எக்ஸ்சேஞ்சு தான் வந்து, அதாவது கிரண்ட்ஃபீல்டில் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் தான் மெயின் லைன். பட் கேமில் நைட் F3 செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் மூவ், பிஷப் G7, பிஷப் G5 அண்ட் தென் நைட் டு E4. உடனே நைட் வச்சு பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இது மாதிரி கேப்சர் பண்ணுறது டெஃபினட்டாக நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க ரீகேப்சர் பண்ணும்போது நம்ம நைட்டை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டை மேபி ப்ராபப்ளி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு கேம் கூட கிடையாது. ஏன்னா அது வந்து மிஸ்டேக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆடும்போது உங்களுக்கு பான் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ பிஷப்பை மூவ் பண்ணணும். பிஷப் டு F4, கேசல்ஸ் E3 அண்ட் தென் C5க்கு அப்புறம் C takes D5, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் C3, B takes C3 அண்ட் தென் குயின் டேக்ஸ் D5. ஸோ சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே போர்டில் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷனில் பார்க்குற அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் அது. கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பிஷப் E2, அதுக்கப்புறம் பான் டேக்ஸ். ஸோ இங்கே நைட் C6. இந்த பொசிஷனில் வந்து குயின் ட்ரேட் பண்ணுற மாதிரினா இங்கே வந்து குயினை செக் வச்சுருக்கலாம். குயின் செக் வச்சா குயின் டு D2 வைக்கணும். குயின் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிங்கால் கூட வெட்டலாம். கிங் டேக்ஸ் D2 அண்ட் தென் ரூக் வில் பி கனெக்டட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இதுதான் வந்து சோஃபார் வந்து அதிகமாக ஆடிருக்கமோ. நைட் C6 ரொம்ப அதிகமாக ஆடணுமோ. பட் குயின் ட்ரேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ கேசல்ஸ், பிஷப் F5. ஸோ பிஷப் F5க்கு அப்புறம் நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்க எல்லா மூவும் இதுக்கு முன்னாடி ஆடிருக்கக்கூடிய மூவ். பட் இங்கே கேமில் ஆக்சுவலாக அந்த மூவும் ஏற்கனவே ஆடிருக்காங்க. பட் ரொம்ப காமனான மூவ் கிடையாது. ஸோ A3 விளையாடலாம், குயின் B3, குயின் A5, குயின் A4, நைட் H4. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒயிட்டுக்கு இருக்குது. பட் கேமில் H4. ஸோ H4 வந்து நம்ம இந்த மூவ் வந்து நம்ம வந்து அதிகப்படியாக வந்து விளையாடிருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கிங் சைட் எக்ஸ்பேன்ஷன்லாம் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படி பார்த்தா அர்ஜுன் ரொம்ப அதிகமாக பண்ணுவார். பட் இந்த குறிப்பிட்ட இந்த கிரண்ட்ஃபீல்டில் நம்ம அனலைசிஸில் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த H4 H5 வந்து ஆல்ஃபா 0வோட ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியா என்னென்னா ஏர்லியராக இந்த H4 H5லாம் வந்தால் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபைலை ஓப்பன் பண்ணி H5 வழியாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் இங்கே இந்த பான் வந்து அதுக்காக போகலை. H5, ரூக் F D8 2 ரூக்கையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. இந்த பான் புஷ் பண்ணுற அந்த நேரத்தில் 2 டெம்போ இதுக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த பொசிஷனில் அவர் வந்து பானை மேலே ஏற்றிடுறாரு. H6 வரைக்கும் போட்டுடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆர் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த H6 பான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய முள் மாதிரி ஆப்போண்டோட கேம்பில் உங்கள் ஆப்போண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா சரியாக வந்து அதை இயங்க விடாமல் போனோம். எஸ்பெஷலி பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். கிங் வந்து எஸ்கேப் ஸ்கோர்ஸ் இருக்காது. அதுதான் முக்கியமான பேக் ரேங்க் இஷ்யூ வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா 0 கிட்டேருந்து நம்ம ஆட்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை இங்கே கேமில் அப்ளை பண்ணுறாரு. அதே போல் இந்த நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேமில் G takes H5 வந்து விளையாடிருக்கிறாங்க. அப்படி ஆடும்போது கொஞ்சம் லைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்னால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அல்லது இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பிஷப் டு G3 கூட ஆர் பிஷப் டு G3 கூட விளையாடலாம். ஏன்னா பான் வந்து இங்கே டெம்போவோட வரும்ன்றதுனால நீங்கள் ரூக்கை மூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் கேமில் நான் சொன்ன மாதிரி ரூக் F D8, பான் டு H6, த்ரெட்னிங் த பிஷப் டு F6. பிஷப் F8ம் நம்ம விளையாட முடியும் தாராளமாக. பட் ஆனால் இந்த டயகனலில் இருந்தால் தான் நம்ம E4 ஸ்கொயரை ஆர் E5 பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பிஷப் F6 வந்து விளையாடுறாரு. ஸோ குயின் A4, அதுக்கப்புறம் குயின் டு A5 அண்ட் தென் இங்கே குயின் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதுனா குயின் B3 ஆடலாம். பட் இவ்வளோ தூரம் போனது அதுக்காக தான் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவரோட பீஸ் பிளேஸ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது. ப்ளஸ் இந்த பான் வந்து
ஓரளவுக்கு கடுப்பேற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த காரணத்தினால அவர் குயின் ட்ரேடும் பண்ணிடுறாரு. அதே போல் நீங்கள் டைம் ஸ்டாம்ப்ஸை கவனிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ப்ரகுக்கு வந்து மூவ் வந்து டைம் வந்து குறைஞ்சிருக்கும் கவனிச்சிருந்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி ஒரு 12-14 மூவ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு செகண்டில் வந்து ஆடி இருக்கிறாரு. அதனால் நொதிர்பேக் வந்து ப்ரெஷரில் இருக்கிறார் ஆக்சுவலாக. ஏன்னா ஓப்பனிங்கில் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணால் இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வரும்போது ஸோ ஓப்பனிங்கில் தோக்கக்கூடிய நிலைமை வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் A4 அஃப்கோர்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அதுவும் சூப்பர் கிராண்ட் மாஸ்டர். ஸோ எல்லாத்துலேருந்து தப்பிச்சு அழகாக வெளியில் வராரு. பட் இந்த H6 பானும் இந்த கேமுக்கு எவ்வளோ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ருக் டு C1, நைட் C6, பின்ன A3, நைட்டு உள்ளே வராமல் தடுக்கிறாரு. E6, நைட் G5, பின் அதுக்கப்புறம் E5. ஏன்னா இப்போது நைட் இங்கே இருந்தபோது இங்கே E5ல கண்ட்ரோல் இருந்தது. பட் நைட் வந்து G5 போன பிறகு அது இல்லை. ஸோ D takes E5 அண்ட் தென் நைட் டேக்ஸ் E5, ருக் டேக்ஸ் C8, ருக் டேக்ஸ் C8. ஸோ இதே போல் நம்ம போனால் இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் அப்படின்னா இதே போல் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கேம் ட்ரா ஆகிடாதான், எதுக்கு எக்ஸ்சேஞ்சாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கேம் ட்ரா ஆக வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஃபியூ மூவ்ஸில் உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்றத பாருங்கள். பிஷப் E7, E4 அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் G5. ஸோ பிஷப் டெக்ஸ் G5க்கு பிஷப் இஸ் ஹேங்கிங். ஸோ பிஷப் டெக்ஸ் G5 ஆடியே ஆகணும். அப்போ ஒரு பான் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ இப்போ பானையும் கொடுத்துட்றாரு. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பிஷப் F6. ஸோ இந்த ஒரு ஐடியாக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கிங்கோட எஸ்கேப் ஸ்கோரை மொத்தமாக கட் பண்ண போகுது. நைட் C6 போனதுக்கப்புறம் இப்போ நைட் அட்டாக்ல இருக்குது. நைட்டுக்கு நீங்கள் டிஃபென்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக டிஃபென்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. நம்ம மேட்டின் 2 த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 40 மூவுக்கு இந்த த்ரெட்டு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ நைட் C6, அதுக்கப்புறம் ருக் D7. ருக் D7 நைட் B8 போயிட்டு திரும்ப ரூக்கை கிக் பண்ணுறாரு. ருக் E7, ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம கீழே வர வேணாம்னு நினைக்கிறாரு பிறகு. அதனால் ருக் E7, பிஷப் டு D5, சேவிங் த கேம். ஏன் சேவிங் த கேம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பொசிஷனில் பெரிய த்ரெட்டு கிரியேட் பண்ணியிருக்கிற பிறகு என்னன்னா இந்த பிஷப்பை ரேண்டமாக எங்கேயுமே மூவ் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் இங்கே பிஷப் C6 போட்டாலோ நான் என்ன பண்ணேன், ஓகே பிஷப்பை வந்து F5ல போட்டு பார்ப்போம்னு சொன்னால் தென் அகெயின் பேக் ரேங்க் ப்ராப்ளம் வரும். என்ன பேக் ரேங்க் ப்ராப்ளம் அப்படின்னா பிஷப் டு F7. ஸோ பிஷப் F7 த்ரெட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் இஸ் ஹேங்கிங், அகெயின் யூ கேனாட் கேப்சர். ஸோ ருக் D8, ருக் F8, பிஷப் இங்கே வந்து ருக் F8 ஆனால் நம்ம வந்து பிஷப் டு G7 ஆடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ரூக்கை கொடுத்துட்டு கேமை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஷப் F8, கிங் டேக்ஸ் F8 அண்ட் தென் ருக் டேக்ஸ் F7 செக். ஸோ கொடூரமான வேரியேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட்னா இப்போ இந்த பான் போச்சு, அடுத்து இன்னும் ஃபியூ மூவ்ஸில் குயின் ஆக போகுது. ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பிஷப் வந்து ஒரே மூவ் தான் இருக்குது. பிஷப் டு D5, பிஷப் G7, ருக் டு D8 அண்ட் தென் பிஷப் டு B5. இங்கே வந்து குயின் சைடில் வந்து வீக்னஸை ப்ரொவோக் பண்ண பார்க்குறாரு. ஸோ A6, பிஷப் A4, B5 அண்ட் தென் பிஷப் டு D1 ஆல் த வே பேக் அண்ட் தென் நைட் C6. இந்த பொசிஷனில் டிஸ்கவரி ஒன்று செட்டப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் சேம் ரீசன். உங்கள் பேக் ரேங்க் வீக்காக இருக்குன்றதுனால பிஷப் டு B3 ஆட முடியும். த்ரெட்னிங் பிஷப் F7 மேட் ஆக்சுவலி. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப பேக் ரேங்க் மேட். ஸோ நைட் C6, அதனால் ருக் C7, பிஷப் E6, ருக் இன்ட்டு C6. அதுக்கப்புறம் இந்த ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பான் விட்டுருந்தார். ப்ளஸ்ஸு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இப்போ தான் அது ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங். ஆனால் இந்த எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜிக்கலி வின்னிங் ஃபார் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இம்மீடியட்டாக எந்த ஒரு வின்னிங் பிளானுமே வின்னிங் ஐடியா எதுவுமே வந்து இங்கே இல்லை ஆக்சுவலாக இம்மீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால். பட் ஆனால் வின்னிங் ஐடியாஸ் இருக்குது. எப்படின்னா அது வந்து நீங்கள் பொறுமையாக வந்து கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பான் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பேக் ரேங்க் விட்டு இந்த ரூக்கை நகரவே முடியாது. ஸோ ரூக் இந்த ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் யூஷுவல் மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் டெக்னிக். பட் அஃப்கோர்ஸ் நம்ம ரேண்டம் மூவ் எதுவும் பண்ண முடியாது. இம்ப்ரூவிங் மூவ்ஸ் நிறைய இருக்குது பிறகு அதுதான் பண்ண போகிறேன். ஸோ பிஷப் C4 நான் வந்து ஜஸ்ட் மூவ்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் வேரியேஷன்ஸ் நிறையா பாசிபிள் கிடையாது. ஸோ பிஷப் D5, பான் F3, ரூக் A8. ரூக் ட்ரேட் பண்ணால் கேம் வந்து ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக ரூக்கை ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ பார் கீழே வரத்தவங்களால் பார்க்க முடியும். ரூக் D7, அதுக்கப்புறம் ஒரு பிஷப் C4, ரூக் B7, ரூக் E8, அதுக்கப்புறம் கிங் G3, ரூக் டு A8 அண்ட் தென் கிங் F2, ரூக் E8, ஜஸ்ட் ஷஃப்லிங். இந்த அகெயின் பிஷப்பை வெட்ட முடியாது. ஸோ ரூக் டு C8, பிஷப் G7 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இந்த இடத்துல ஓகே பிஷப் G7 ஏன்னா கிங் வந்து வெளியில் வர்றதுக்கான நேரம் இது, அதனால் அதை தடுக்கிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ G4, ரூக் E8 அண்ட் தென் கிங் G3, பிஷப் E2, பான் டு F4, ரூக் A8, கிங் H4. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஜுக்ஸாங் நான் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோ மூக்கு முன்னாடியே வந்து ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு கேம் நம்ம பார்த்துருந்தோம். 2-3 பீஸ் வந்து நம்ம வந்து
ஒரு கார்னரில் வந்து ட்ராப் பண்ண ஒரு பீஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம், சிறையில் அடைக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஜுக்ஜாங் இது ஆக்சுவலாக. ஸோ எப்படி பாருங்கள். ஸோ ரூக் C8, கிங் G5, பிஷப் D3, பிஷப் E5, ரூக் E8 அண்ட் தென் பிஷப் டு D6, பிஷப் C4. அதாவது நீங்கள் எந்த மூவ் பண்ணாலும் உங்கள் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆக போகிறது கிடையாது. இவென்ச்சுவலி ஒயிட் இஸ் கோயிங் டு வின் த கேம். அதான் நான் வந்து ஜுக்ஜாங்னு சொல்கிறேன். F5. ஸோ F5 பிரேக் பண்ணுறாரு. இங்கே வந்து F5 பிரேக் இமீடியட்டாக கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா G/F5. ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட் கிங்கை எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டேன், ரூக்கை ஷஃபில் பண்ணி கொண்டு வந்து G5ல வந்து செக் வச்சு இங்கே போயிட்டு இதை கேப்சர் பண்ணணும். அப்படின்னா சப்போஸ் அவர் H8 போனார்னா பிஷப்பை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த மாதிரி மேட்டிங் நெட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ அதனால் அவர் வந்து கேப்சர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E5, ரூக் E8, ரூக் D7, பிஷப் டு F6, G takes F5. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவர் பொறுமையை இழந்துடுறாரு. வேறு ஏதாவது மூவ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஷஃப்லிங் தான் பண்ணணும். மேபி நீங்கள் இந்த மாதிரி பிஷப் வந்து இங்கே E2ல போட்டிங்க அப்படின்னா தென் பிஷப் டு C3 அண்ட் சப்போஸ் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஷஃப்லிங் பண்ணிங்க அப்படின்னா தென் அகெயின் ரூக் டு D2 நம்ம போகலாம், நம்ம வந்து பொறுமையாக வந்து கொண்டு போகலாம். அண்ட் பிஷப் இங்கே வச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் உங்கள் H7 பண்ண நீங்கள் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் ஏங்க நம்ம வந்து நம்மளே கேப்சர் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் பீசஸ் வந்து மிஸ்பிளேஸ் ஆகும்போது அப்போ இந்த பிஷப் வந்து இங்கே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கேனா இங்கே வைக்கலாம். ஸோ பிஷப் E7 அண்ட் தென் இங்கே ஸோ பிஷப் டு D6 அண்ட் தென் இங்கே வச்சிங்க அப்படின்னா தென் பிஷப் E7. இது இப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போனண்ட் வந்து பொறுமை இழக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சில வேரியேஷன்ஸ் பாசிபிள் தான். அவர் வந்து ஸ்வின்லிங் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்து G/F5 அவரே அடித்ததுனால பிறகு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த பொசிஷனில். G takes F5, அதுக்கப்புறம் கிங் F8 ப்ரெஷர் பண்ணி அவர் வெட்ட வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் அவருக்கு தான் டைம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ரூக் B7 போகிறாரு. அடுத்து ஏன்னா பிஷப் E7 செக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. செக்கு கொடுத்ததுக்கப்புறம் கிங் E8 போகிறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் திரும்ப G8 போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் பிஷப் டு D6 அண்ட் தென் ஸோ பிஷப் D6 நீங்கள் கிங்குக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயரே கிடையாது. அப்போ பேக் ரேங்க் வீக்னஸ் இன்னும் அதிகரிக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூக்கை வந்து இந்த பக்கம் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கிங் E8 போகிறாரு எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஃபைனலாக வந்து கிங் ஆக்டிவேட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட கிங்கும் ரூக்கும் கேமில் இல்லாத மாதிரி. அப்போ ஒரு மேஜர் பீஸே டவுனாக வந்து ஆடிட்டுருக்கிறாரு பிளாக்கு. ஸோ ரூக் A6 அண்ட் தென் ஃபைனலி அந்த பேக் ரேங்கை விட்டுட்டு வெளியில் வராரு. அதுக்கப்புறம் இந்த H7 பான் வந்து ஃபால் ஆக போகுது. ஸோ கிங் வெளில வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக ரூக் H8 ஆனதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் தான் வந்து நொதிர்பேக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப ஆப்வியஸான ரீசன் தான். ஸோ எனி மூவ், ஸோ ஏதாவது ஒரு மூவ் நீங்கள் பண்ணுவீங்க. பின் அதுக்கப்புறம் நம்ம ரூக் இன்ட்டு H7 ஆடலாம். அகெயின் எனி மூவ், ரூக் H8 அண்ட் தென் ப்ரமோஷன் அன்ஸ்டாப்பபிள். ஸோ இந்த காரணத்தினால இங்கே வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ யா, இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஓப்பனிங்கில் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ஐடியா எப்படி நம்ம என் கேமில் வந்து கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத இந்த கேம்லேருந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருப்போம்னு நான் நினைக்கிறேன். இப்போ குயிக்காக வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பேஜை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜாக கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப்டர் 3 ரவுண்ட்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 6 ரவுண்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ ஃபேபி வந்து ஒரு கேம் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. யார் கூடனா அலிசாவை பீட் பண்ணியிருக்காரு. ப்ரக் வந்து இப்போ நொதிர்பேக்கை பீட் பண்ணதுனால 2 கேம் ட்ரா, 1 கேம் வின்னு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் மேலே 2 பேரும் போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வெஸ்லே, MVL, யான் கிறிஸ்டாஃப் ஜோடா, பொக்டான், டேனியல் டியாக்கு, அலிசா ஃபெருஷா, குகேஷ். ஸோ இவங்க எல்லோரும் 1.5ல் போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது லெவோனும் நொதிர்பேக்கும் ஒரு புள்ளி இருக்கிறாங்க. ஏன்னா லெவோனும் சரி நொதிர்பேக்கும் சரி ஒரு கேம் வந்து தோல்வி அடைஞ்சதுனால அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறது லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறாங்க ஸ்டாண்டிங்ஸில். ஸோ அடுத்த ரவுண்டோட பேரிங் இங்கே போட்டிருக்கிறாங்க. ஃபேபி வெர்சஸ் நொதிர்பேக், அடுத்து டியக் வெர்சஸ் ப்ரக், அடுத்து MVL வெர்சஸ் குகேஷ், யான் கிறிஸ்டாஃப் ஜூடா வெர்சஸ் லெவோன் அரோனியன் அண்ட் தென் அலிசா ஃபெருஷா வெர்சஸ் வெஸ்லே. ஸோ இந்த கேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெடியூல் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிப்போம். ஆக்சுவலாக 7, 8, 9, 10, 11 ஒரே ஒரு நாள் கேப்பு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 12ஆம் தேதி மட்டும் ஒரு ரெஸ்ட் டே இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கேம் ஆடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து குயிக் அப்டேட் இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே போல் உங்களுக்கு நைட் கேம் முடிஞ்சால் மார்னிங் முடிஞ்சால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.